ஈரானுக்கு எதிராக வாக்களித்த இந்தியா. வெளிநடப்பு செய்த ரஷ்யா, சீனா. என்ன நடந்தது? அமெரிக்க, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது போர் தொடங்கி இன்று 13 நாட்கள் ஆகிவிட்டது. ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது. பிப்ரவரி 28 முதல் 6 கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் நாடுகள் மீதும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் வரலாற்றில் முதன்முறையாக முழு வளைகுடா பிராந்தியத்தையும் நேரடியாக குறிவைப்பது இதுவே முதல் முறை. இந்த தாக்குதலின் போது விமான நிலையங்கள், அமெரிக்காவின் இராணுவ தளங்கள், எண்ணெய் உற்பத்தி நிறுவனங்கள், துறைமுகங்கள் என அமெரிக்காவுக்கு உதவி செய்யும் அனைத்து வாய்ப்புகளையும் குறிவைத்தது. இந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர், 122 பேர் காயமடைந்தனர். குவைத்தில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அலி அல் சேலம், கேம்புகிரின் தளங்கள், குவைத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் அமெரிக்க தூதரகம் ஆகியவை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் 6 அமெரிக்க வீரர்கள் மற்றும் 2 காவலர்கள் கொல்லப்பட்டார்கள். 3 F-15 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதனால் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் நீடிக்கிறது. இந்த நிலையில் வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்டானுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல்களை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. அந்த தீர்மானத்தில் ஈரானின் அனைத்து தாக்குதல்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும், ஹார்முஸ் ஜலசந்தி அச்சுறுத்தல்களை கைவிட வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. தற்போது அமெரிக்காவின் தலைமையில் உள்ள 15 உறுப்புகளை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் புதன்கிழமை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த தீர்மானத்தை ஆஸ்திரியா, பங்களாதேஷ், பூட்டான், கனடா, எகிப்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், இத்தாலி, ஜப்பான், குவைத், மலேசியா, மாலத்தீவுகள், மியான்மர், நியூசிலாந்து, நார்வே, ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, சிங்கப்பூர், ஸ்பெயின், உக்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய இராச்சியம், அமெரிக்கா, ஏமன், சாம்பியா, இந்தியா உள்ளிட்ட 130க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து ஈரானுக்கு எதிராக வாக்களித்திருந்தது. அதே நேரத்தில் ஐநாவின் நிரந்தர உறுப்பினர்களான சீனாவும் ரஷ்யாவும் வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தன.